ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். மகாலட்சுமி தேவியோட அற்புத ஆற்றலும் அவங்களோட அனுக்கிரகங்களும் எப்படி நாம் சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த அற்புத ரகசியத்தை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். எல்லாம் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி படத்தை வைத்து வழிபாடு கண்டிப்பாக செய்வதுண்டு. இருந்தாலும் பணமும் செல்வமும் நம்மளுக்கு அதிகரிக்கவில்லை. மாறாக கடன் தொல்லைகளும் பொருளாதாரம் குறைபாடும் நம்மளுக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. கவலை வேண்டாம். இந்த அற்புத எண் கணிதத்தில் அதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு கண்டிப்பாக உண்டு. இது உறுதி. நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை நீங்க முறையாக நம்பிக்கையோடு பயன்படுத்தி வந்தால் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். வீட்டில் பணம், செல்வங்கள், பொருளாதாரம், சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இது அற்புதம். அதே சமயத்தில் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ ரகசிய பலன்களை நான் பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். ஒன்றாவது, மகாலட்சுமியோட ஃபோட்டோ அல்லது படம். எல்லா வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஃபோட்டோ அல்லது படம் நீங்கள் பார்க்கும்போது வீட்டு வாசலில் அல்லது பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, உங்கள் பூஜை அறையில் போயிட்டு மகாலட்சுமியோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் அவங்க கட்டியிருக்கிற அந்த சாரி அல்லது உடை நீங்கள் பார்க்கும்போது பச்சை வர்ணமா அல்லது சிகப்பு வர்ணமா என்று நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வர்ணத்தில் ஒரு அற்புத ரகசியங்கள் அடங்கி உள்ளது. மகாலட்சுமி தேவி பச்சை நிறம் சாரியில் கட்டிய படத்துக்கு மட்டும்தான் அதிகமான சக்தியும் ஆற்றலும் பணத்தையும் செல்வத்தையும் காந்தத்தை போல இழுக்கக்கூடிய சக்தி அந்த கலருக்கு கண்டிப்பாக உண்டு. பச்சை நிறம் நீங்க பார்த்தீங்கன்னா இது சுக்கிரனுக்கு ஒரு உகந்த வர்ணம். இந்த வர்ணத்தை நம்ம பயன்படுத்தும் போது பணமும் செல்வமும் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். சில மகாலட்சுமி தேவியோட படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கட்டிய சாரி சிகப்பு நிறமும் பச்சை நிறமும் கலந்த சாரி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வைத்து நம்ம வணங்கி வரலாம். கண்டிப்பாக எந்த கெடுதலும் வராது. இருந்த போதிலும் பச்சை சாரி கட்டின அந்த படத்துக்கு மட்டும்தான் அதிகமான சக்தியும் ஆற்றல் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்து விடும். ட்ரை பண்ணி பாருங்க. இரண்டாவது, லக்கி டேட், அதாவது அதிர்ஷ்டமான நாட்கள். புதிதாக ஒரு மகாலட்சுமி தேவி போட்டோ நீங்க வாங்க போறீங்களா? நான் சொல்லக்கூடிய தேதி அல்லது ஹோரையில் நீங்க வாங்க வேண்டும். அதாவது 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 6 வர வேண்டும். அல்லது சுக்கிர ஹோரையில் நீங்க இந்த மகாலட்சுமி தேவி போட்டோ வாங்கி வீட்டில் வைத்தால் இன்னும் அற்புதமான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். இந்த எண் 6க்கும் கூட்டுத்தொகை 6க்கும் இந்த சுக்கிர ஹோரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மிக பலமாக உண்டு. இந்த நேரத்தில் நீங்க ஒரு மகாலட்சுமி தேவியோட போட்டோவை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வந்தால் நல்ல பணமும் செல்வமும் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணி உங்களை கொடுத்து விடும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் பிறந்த தேதி 3, 12, 21, 30 இருந்தால் இந்த எண் 6ஐ கண்டிப்பாக நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த 6 எண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகை கண்டிப்பாக ஒரு கெடுதலையும் கொடுத்துவிடும். அதனால் நீங்க 1, 10, 19 அல்லது 9, 18, 27 அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 1 அல்லது 9 வந்தால் கண்டிப்பாக நீங்க ஒரு மகாலட்சுமி தேவி போட்டோவை இந்த எண்ணில் நீங்க வாங்கி கண்டிப்பாக வழிபாடு செய்து வரலாம். அதே சமயத்தில் நீங்க சுக்கிர ஹோரையை தவிர்த்து விட்டு புதன் ஹோரை அல்லது செவ்வாய் ஹோரையில் நீங்க வாங்கி பயன்படுத்தி விட்டால் இன்னும் அற்புதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். மகாலட்சுமி தேவி போட்டோவை நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட், அதாவது வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் நீங்க வைத்து வணங்கி வர வேண்டும். வீட்டில் வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் ஒரு சாமி அறையை நீங்க அமைத்து விட்டு அதில் மகாலட்சுமி தேவியோட படத்தை வைத்து நீங்க வணங்கி வந்தால் வீட்டில் நல்ல சுபிச்சம், சந்தோஷம், ஆரோக்கியம், பணம், செல்வ செழிப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்து விடுவார். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாஸ்து சாஸ்திரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வடக்கும் வடகிழக்கு, அதாவது நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திசை. இந்த திசையில் நீங்கள் பார்க்கும்போது
பணமும் செல்வமும் இறை ஆற்றல் கண்டிப்பாக நம்மளுக்கு வர வைக்க முடியும். இந்த திசையில் நீங்கள் மகாலட்சுமி தேவியோட ஃபோட்டோவை வைத்து வணங்கி பூஜை செய்து வந்தால் நல்ல ஒரு பணம், புகழ், வசதி, நல்ல ஒரு சுபிட்சம், மகிழ்ச்சி, நிம்மதி, பணம், செல்வம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைத்துவிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலையும் நம்ம மகாலட்சுமி படத்தை வீட்டு வாசலில் வச்சு வணங்கி வரோம். இப்போ ஒரு உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டு திசை தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ சவுத் அல்லது சவுத் ஈஸ்டில் வீடு திசையில் இருந்து நீங்கள் மகாலட்சுமி ஃபோட்டோவை அங்கே வைத்து நீங்கள் வீட்டு வாசலில் வைத்து வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பணமும் செல்வமும் விரயமாகிவிடும். கவனம். அதனால் என்னை தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் வைத்து வணங்குவது மிக்க நலம். 4வது, பூஜை மலர்கள். மகாலட்சுமி தேவியோட ஃபோட்டோவை வைத்து வீட்டில் வழிபாடு செய்து வரும்போது மகிழம்பூ என்ற ஒரு அற்புதமான பூவை போட்டு நீங்கள் வணங்கி வந்தால் அதிசயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துவிடும். இந்த மகிழம்பூவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மிகப்பெரிய இறை சக்தியும் பணத்தையும் செல்வத்தையும் காந்தத்தை போல இழுக்கக்கூடிய சக்தி ஆற்றல் இந்த பூவுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த மகிழம் பூவை வைத்து தான் திருப்பதி ஏழுமலையான், அதாவது பெருமாளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இந்த மகிழம் பூவை வைத்து பூஜை செய்து வரார்கள். இந்த மகிழம்பூ என்ற அற்புதமான பூவை வைத்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி தேவிக்கு நம்ம போட்டு வணங்கி வந்தால் ஒரு திருப்பதியில் எப்படி உண்டி நிறைந்து போகுதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் பணமும் செல்வங்களும் கண்டிப்பாக நிறைந்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்க. 5வது பார்த்தீங்கன்னா எண் 33. இந்த எண் 33 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு மகாலட்சுமியும் குபேரனோட பூர்வ ஆசீர்வாதமும் சக்தி இந்த எண்ணில் அடக்கம். இந்த எண் 33 நம்ம முறையாக நம்பிக்கையோடு பயன்படுத்தி வந்தால் நல்ல ஒரு பணமும் புகழும் செல்வாக்கு வசதி செல்வந்தராக ஆக்கக்கூடிய சக்தி வலிமை இந்த எண்ணுக்கு கண்டிப்பாக உண்டு. இது அற்புதம். ஒரு வீட்டு எண்களில் 33 எண் அமைந்து விட்டால் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக வந்து சேரும். நல்ல ஒரு சந்தோஷம், சுபிச்சம், மகிழ்ச்சி, பணமும் வசதியும் புகழும் கண்டிப்பாக அந்த நபருக்கு போய் சேர்ந்துவிடும். இது அற்புதம். அதே சமயத்தில் இந்த எண் 33 ஒரு பெயரில் நம்ம பொருத்தி அமைந்து விட்டால் அந்த நபருக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் நல்ல ஒரு இறை அருள் இறை ஆற்றல் கண்டிப்பாக சேர்ந்து பணமும் செல்வங்களும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுத்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண் 33 அற்புதமான பலன் கொடுத்தாலும் இந்த எண்ணை நம்ம பயன்படுத்தும் போது உடம்பில் ஒரு உஷ்ணத்தை உருவாக்கி ஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் என்னை தொடர்பு கொண்டு என்னோட ஆலோசனை கேட்ட பிறகு இந்த எண்களை நீங்கள் முறையாக பயன்படுத்துவது மிக்க நலம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.